நண்பா வணக்கம். குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். லக்னாதிபதி நல்ல பலம் பெற்று வேகத்தன்மையும் பெற்று, அதாவது சூரிய நெருப்பு கிரகங்களான சூரியன் செவ்வாய் தொடர்பு பார்வை அல்லது சூரியன் செவ்வாய் வீட்டில் இருப்பது, இந்த போல நிலைகள் லக்னாதிபதி இருந்தால் அவர் வேகத்தன்மை பெறுவார். நெருப்பு கிரகங்களோடு எந்த கிரகம் தொடர்பற்றாலும் அது வேகத்தன்மை பெறும். இந்த வேகத்தன்மை பெற்ற லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் தொடர்பை கொள்ளும் போது, அதாவது 5ஆம் வீட்டை நிற்கிறது, 5ஆம் வீட்டை பார்க்கறது, 5ஆம் வீட்டு அதிபதியோட தொடர்பு கொள்வது, 5ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கறது அல்லது குருவை பார்வை செய்கிறது, இந்த போல லக்னாதிபதி வேகத்தன்மை பெற்று 5ஆம் இட தொடர்புகளை பெற்றிருந்தால் ஜாதகத்தின் குழந்தைகள் பதவி வேலை வாய்ப்பு அனைத்திலும் மிக மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க. ஆனால் ஜாதகரோட மோதுவாங்க. சூரியன் செவ்வாய் தொடர்பை வலிமையாக பெற்ற லக்னாதிபதி 5ஆம் இடம் 5க்குரியவன் குரு தொடர்பை பெறும்போது ஜாதகரின் குழந்தைகள் ஜூட்டாக இருப்பாங்க, ஒரு ஆக்ஷனில் நெருப்பாக இருப்பாங்க. நல்ல கல்வி, நல்ல படிப்பு, உயர்ந்த பதவி, உயர்ந்த வேலை, உயர்ந்த சம்பளம் என உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஆனால் ஜாதகரோட மோதிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய அந்த ஒரு எப்போதும் ஜாதகரோட மோதிக்கிட்டு இருப்பாங்க, சரியாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது. ஆனால் பிரிவில் வந்துடாது. 2 பேருமே நல்லா இருப்பாங்க. தகப்பனாரும் நல்லா இருப்பார், குழந்தையும் நல்லா இருப்பாங்க, உயர்ந்த பதவி காசு பணம் இருப்பாங்க. ஆனால் சரியா பேசிக்காம ஒரு மோதல் போக்கோட இருப்பாங்க. இதுதான் அந்த வேகத்தன்மையோட நிலை. லக்னாதிபதி வேகத்தன்மையோடு 5ஆம் இட தொடர்பை பெற குழந்தைகளோடு மோதுவார்கள். அதுபோல பூர்வீக சொத்துக்களும் சிக்கலோட இருக்கும், கிடைக்கிறது இல்லை, ஆனால் இருக்கும். லக்னாதிபதி வேகத்தன்மையோடு 5இல் தொடர்பு கொண்டால் பூர்வீக சொத்துக்கள் இருக்கும், சிக்கலோட இருக்கும், காலதாமதமாக கிடைக்கும், காரியத்துக்கு உதவாது. இப்படி பலன் எடுத்துக்குவோம். வணக்கம்.